வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லேருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை வெளியிட்டுருக்கிறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு SQL 3. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஒரு ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது, அதாவது டேட்டாவை எப்படி மாற்றுறது, தேவையில்லாத ரெக்கார்டை எப்படி நீக்கிறது, டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஆனால் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை போய் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறது எப்படி, அதுதான் டேட்டா இன்புட் பை யூசர். நமக்கு தேவையான டேட்டா வேறு வேறு டேபிளில் இருக்குது, அட்டவணையில் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்கிறது, அதான் யூஸிங் மல்டிபிள் டேபிள் ஃபார் கொரியிங். இன்டகிரேட்டிங் கொரி வித் CSV ஃபைல் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு கொரி கமெண்ட் கொடுக்குறோம், அதோட அவுட்புட்டை ஒரு CSV ஃபைலில் போய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அந்த வீடியோலேருந்து கற்றுக்க போகிறோம். முதல்ல நாம் ஒரு ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் இல்லை, டேட்டாவை நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுடைய அடிப்படையில் மாற்றுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்டோட பேர் சந்தோஷன் இருக்குது, அதை நம்ம பிரகாஷ்னு மாற்றுறோம். ஆனால் எல்லா ரெக்கார்டையும் மாற்ற சொல்ல, வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2. இந்த கமெண்ட் எல்லாம் நமக்கு பழகி போனங்கிறதுனால இது எல்லாம் விட்டுருதேன். இங்கே நம்ம கொடுத்துருக்க SQL கமெண்ட் என்னன்னு சொன்னால் அப்டேட் ஸ்டூடெண்ட். நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் மாற்ற சொல்கிறோம், கரெக்ஷன் பண்ண சொல்கிறோம். செட் எஸ்நேம் ஈக்குவல் டு பிரகாஷ்னு பேர் கொடுக்க சொல்கிறோம். எல்லா ரெக்கார்டுக்குள்ள வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2, ரோல் நம்பர் 2க்குள்ள நேமை மட்டும் நம்ம மாற்ற சொல்கிறோம். அப்புறம் இங்கே நம்ம கமிட் கொடுத்துருக்குறோம். நம்ம பண்ண கரெக்ஷன் கேரண்டி ஆயிரும். எத்தனை ரெக்கார்ட் அப்டேட் பண்ணியிருக்குங்கிறது அங்கே காட்டுது, கனெக்ஷன் டாட் டோட்டல் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் நம்ம செலக்ட் டாஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே விடை தெரியுது. இங்கே என்ன கொடுத்துருக்குது, ரோல் நம்பர் 2. இங்கே நேம் பிரகாஷ்னு மாறி இருக்குதா. பைத்தானில் போய் இதை பார்க்குறோம். அதே ப்ரோக்ராம் இங்கே நாம் ரன் பண்ணுறோம். இங்கே நேம் பிரகாஷ்னு மாறி இருக்கு. டேட்டாவை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம தேவையில்லாத ரெக்கார்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அங்கே அப்டேட்னு கொடுத்ததுக்கு போல அங்கே டெலீட்னு கொடுத்துருக்குறோம். ஃப்ரம் எந்த டேபிள் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கண்டிஷன் தான். ரெக்கார்டை டெலீட் பண்ண சொல்கிறோம். எல்லா ரெக்கார்டையும் இல்லை, ரோல் நம்பர் 2 இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும். மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போன ப்ரோக்ராமில் பார்த்தது தான். அந்த ப்ரோக்ராமுடைய மற்ற பகுதியெல்லாம் போன ப்ரோக்ராமில் பார்த்தது தான். இங்கே விடையை பார்க்குறோம். அந்த ரோல் நம்பர் 2 மட்டும் இங்கே டெலீட் ஆயிருக்கு. நம்ம பைத்தானில் போய் இதை பார்க்குறோம். இப்போ ரோல் நம்பர் 2 இங்கே இல்லை இல்லையா, அது டெலீட் ஆயிடுச்சு. டேட்டா இன்புட் பை யூசர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே அந்த டேபிள் இருந்ததுன்னா நம்ம டெலீட் பண்ணுறோம். இந்த லைனில் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் டேபிள் பெர்சன் சொல்லி ஒரு நேம், டேபிளுடைய பேர் பெர்சன். இதுக்கப்புறம் கு ஏஜ் ஐடின்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு 3 ஃபீல்டு நேம் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்ற ஸ்டூடெண்ட் நேம். இங்கே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நேமை இன்புட் வாங்குகிறோம், ஏஜை இன்புட் வாங்குகிறோம், ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம இன்புட் வாங்குகிறோம். இது வாங்கி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ரெண்டையும் நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஏஜி ஐங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே இன்செட் இன்டு பெர்சன் வேல்யூஸ்னு கொடுத்து 3 வேல்யூஸ் நேம் ஏஜ் ஐ இங்கே நம்ம என்ன இன்புட் வாங்கினோமோ அதை ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் கமெண்ட் கொடுத்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ப்ரோக்ராம் என்ன இருக்குது, இதை நம்ம ரன் பண்ணுறோம். நேம் கேட்குது, சங்கர்னு கொடுக்குறோம், ஏஜ் 45ன்னு கொடுக்குறோம், ஐடி 1ன்னு கொடுக்குறோம். இதுதான் நம்ம கொடுத்த இன்புட் நான் வந்துருச்சு. இதுதான் டேட்டா இன்புட் பை யூசர். நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அது இந்த டேபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. யூஸிங் மல்டிபிள் டேபிள் ஃபார் கொரி அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் பார்த்தோம், அதில் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் நம்பர், நேமு, ஆவரேஜ் மார்க்கு, டேட்டா பற்றி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அது பேர் அப்பாயின்மெண்ட். இது அந்த ப்ரோக்ராம். இது நம்ம பைத்தானில் போய் நம்ம பார்க்கலாம். இந்த இருக்குது கிரியேட் டேபிள்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதில் ரோல் நம்பர், ஏஜ்,
பிளேஸ் இது எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ரோல் நம்பர் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் கொடுத்துருக்குறோம். இங்கே கிரியேட் பண்ணுறோம், இங்கே டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணுறோம். ரோல் நம்பர், ஏஜ், பிளேஸ், ஒரு 2 ரெக்கார்டு வந்து என்டர் பண்ணுறோம். இந்த லைனில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரி. செலக்ட் கமெண்ட் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? வழக்கமாக செலக்ட் ஆஸ்டிக்ஸ் கொடுத்து ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து மட்டும்தான் டேட்டாவை எடுக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர் இப்படி நம்ம கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள ரோல் நம்பர் எடுத்துக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட் டாட் எஸ்டிஎம் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள நேம் எடுத்துக்கும். அப்பாயின்மெண்ட் டாட் பிளேஸ்னு கொடுத்தோம்னா அப்பாயின்மெண்ட் டேபிளில் உள்ள பிளேஸை மட்டும் எடுத்துக்கும். அப்பாயின்மெண்ட் டாட் ஏஜ்னு கொடுத்தோம்னா அப்பாயின்மெண்ட் டேபிளில் உள்ள ஏஜ் எடுத்துக்குது. இங்கே ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா டேபிள் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 டேபிளையும் கொடுக்குறோம். வழக்கமாக என்ன கொடுப்போம்? ஃப்ரம் சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் மட்டும் கொடுப்போம். அந்த டேபிள் நேம் கொடுப்போம். இங்கே 2 டேபிள் கொடுக்குறோம். இதுக்கு அடுத்தால் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். வேர் ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு அப்பாயின்மெண்ட் டாட் ரோல் நம்பர் கொடுக்குறோம். அது ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள ரோல் நம்பரும் அப்பாயின்மெண்ட் டேபிளில் உள்ள ரோல் நம்பரும் மேட்ச் ஆகணும். 2 ஈக்குவலாக இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக வரும். இங்கே கொடுக்குறோம். இந்த ரோல் நம்பர் உஷா இது வந்து 2 டேபிள்லையும் இருக்குது. ஸ்டூடெண்ட்லேயும் இருக்குது, அப்பாயின்மெண்ட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 டேபிள்ல இருந்து வேறு டேபிள்ல இருந்து ஆனால் வந்து 2க்கு ஒரு உறவு இருக்கணும். ஒரு பொதுவான ஃபீல்ட் நேம் இருக்கணும். இங்கே நம்ம கொடுத்துருக்க வந்து பொதுவான ஃபீல்ட் நேம் வந்து ரோல் நம்பர். இதை பயன்படுத்தி 2 டேபிள் இருக்கக்கூடிய அந்த பொதுவான காலம் டேட்டா வச்சு நம்ம டேட்டாவை எடுத்துட்டோம். இன்டகிரேட்டிங் கொரி வித் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கொரி கமெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருது. அதை சிஎஸ்வி ஃபைலில் போய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா 2 இன்புட் ஃபைல் இம்போர்ட் பண்ணுறோம். ஒன்று ஐஓ, இன்னொன்று சிஎஸ்வி, SQLite 3 3 ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு சிஎஸ்வி ஃபைலை. இது ஓப்பன் பண்ணுறதுக்கான முறை இது. D ஈக்குவல் டு ஓப்பன் கொடுத்து இந்த ஃபைல் நேம் கொடுத்து W நம்ம கொடுக்குறோம். அப்புறம் C ஈக்குவல் டு CSV டாட் ரைட்டர் Dன்னு கொடுத்துட்ருக்கோம். இங்கே W அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ண போகிறோம். W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட். அந்த ஃபைலை போய் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். என்ன ரைட் பண்ண போகிறோம்? இங்கே நம்ம வந்து செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே CO ஈக்குவல் டு I0 ஃபார் IN கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டேட்டாவை எடுக்காது. அந்த டேபிளில் உள்ள ஹெட்டிங்ஸ் ஃபீல்டு டைட்டிலை வந்து எடுத்துக்கும். ரோல் நம்பர், எஸ் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ் பர்த் டேட்டுங்கிற ஃபீல்டு டைட்டில் ஹெட்டிங் அதை எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் C டாட் ரைட் ரோ C1 கொடுத்தோன்னு சொன்னால் இந்த ஃபைல் SQL.csv போய் இந்த ஹெட்டிங் வந்து ரைட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த கமெண்ட் டேட்டா ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ஜால் கொடுத்தோம்னா இதில் உள்ள டேட்டா எல்லாத்தையும் ஒவ்வொரு ரூபா எடுத்து என்ன பண்ணுது? இந்த ஃபைலில் போய் SQL.csv போய் நம்ம ரைட் பண்ணுது. இதுக்கப்புறம் நம்ம FT ஈக்குவல் டு ஓப்பன் அதே ஃபைல் இங்கே W கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே R கொடுத்துருக்குறோம். ஸோ W வந்து ரைட் பண்ணுச்சு. இங்கே வந்து அந்த ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி ஒவ்வொரு லைனாக இங்கே நம்ம ரீட் பண்ணி ஸ்க்ரீனில் பிரிண்ட் லைன் கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நம்ம பைத்தானில் போய் இதை பார்க்குறோம். அதே ப்ரோக்ராம் தான் இங்கே நாம் ரன் பண்ணுறோம். அதே டேட்டா இங்கே வந்துருச்சு. இங்கே என்ன விடை செலக்ட் ஆஸ்டிக்ஸ் கொடுத்தா என்ன விடை வருமோ அதை நம்ம வந்து SQL.csv அப்படிங்கிற ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகி அதுக்கு நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டோம். இந்த SQL வந்து நம்ம தனியாக SQL ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தனியாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு எளிமையாக அந்த ஃபைலில் போய் அவுட்புட் எப்படி ஸ்டோர் SQL கமெண்டுடைய அவுட்புட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் SQL ஃபைல் வந்து உள்ள கண்டென்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நாம் பார்த்துருக்குறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.